மரித்தவன் உயிர்த்தான். இதுதான் லாஸ்ட். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம முடிக்க போகிறோம். மரித்தவன் அதோட விடலை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக சோர்வுகள் வரும், அநேக அசதிகள் வரும், நிர்விசாரங்கள் வரும். இவன் இப்படி இருக்கிறானே, இவன் எல்லாம் இப்படி இருக்கும்போது நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். புரிஞ்ச நம்ம சோர்வுக்குள்ளாக்குற, அசதிக்குள்ளாக்குகிற, மனுஷர்களை பார்த்து சோர்ந்து போகிற அநேக காரியங்கள் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகிற அனுபவங்கள், வேலையில் முன்னேற முடியாமல், மற்ற மனுஷர்களை பார்க்கும்போது ஆவிக்குரியனவர் இருந்துட்டு இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி இருந்துட்டானே, என் மேனேஜர் இப்படி இருக்கிறாரு, அப்படிப்பட்ட அநேக காரியங்களை பார்க்கும்போது தேவ பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சோர்வு வரதான் செய்யும். ஒரு மரித்த அனுபவத்துக்கு நேராக சத்ரு எப்படியாவது நம்மளை கொண்டு போனான்னு விரும்ப தான் செய்வான். ஆனால் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஒருபோதும் நம்மளை கைவிடாத ஒரு நல்ல தேவன் தான் ஆண்டவர். நம்மளை வந்துட்டு மரித்த அனுபவத்துக்கு நேராக நல்லா இருந்த ஆண்டவரை தேடி தான் வந்தான். அவன் வந்துட்டு தேவ சமூகத்தில் ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்துருந்தான், உயரமான இடத்துல இருந்தது. ஆனால் தூக்க மயக்கங்கள், வெளியே உள்ளே பார்க்கலான்னு ஜன்னல் ஓரத்தை பிடிக்க வச்சு அவனுக்குள்ளாடி ஒரு தூக்கத்தை கொண்டு வந்து, ஆழ்ந்த தூக்கத்தை கொண்டு வந்து அவனை வந்துட்டு சோர்வுக்குள்ளாக்கி, அவனை வந்துட்டு சாயிற நிலைக்கு கொண்டு வந்து அவனை மரித்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டான். அதான் சத்ருவோடைய ஒரு சூழ்ச்சி. தேவ பிள்ளைகளை எப்படியாவது அவர்களை பாவத்தில் விழ வச்சு, பாவம் தான் அவன் எடுத்திருக்கிற மெயின் ஆயுதம். வாலிபர்களை எப்படியா தள்ளனா ஒரு பாவத்தை, அந்த பாவத்தை செய்த உடனே என்ன செய்வான்னா ஒரு குற்ற உணர்வை கொடுத்துருவான். ஐயோ, ஒரு இப்படிப்பட்ட நான் ஒரு பாவத்தை செய்துட்டேனே, ஆண்டவருக்கு சமூகத்தில் போக முடியாது, அப்படி அந்த குற்ற உணர்வே. இப்போ ஒரு தேவ ஊழியர் எங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் எடுக்கும்போது இப்படியாக சொன்னார். அந்த ஊழியர், ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு சின்ன தப்பு செய்துட்டான்னு நினச்சிடுங்க, அந்த மனுஷன் வந்துட்டு அதை வந்துட்டு திரும்ப 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 ஆண்டவரை நான் தவறு செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிரு, அவன் ஆண்டவரோட நெருங்கிடுவான். ஆனால் இப்போ நார்மலாக இருக்கிற மனுஷன் நான் இன்னைக்கு காலையில் ஜோம் பண்ணிட்டு அப்படி போயிடுவான். அப்போ 2 பேரும் இது பண்ணுற நேரம் இந்த பாவம் செய்த மனுஷன் தான் நிறைய ஜோம் பண்ணியிருப்பான், ஆனால் அது தெரியாது. ஆனால் எப்போ நீங்கள் பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்புங்கன்னு நான் சொல்லலை. ஒருவேளை பாவங்கள் நம்ம மேற்கொள்ளும் போது ஆண்டவர் இடத்துல சரண்டர் ஆகி, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் இப்படியா இருக்கிறது, நான் இந்த இடத்துல விழுந்து போயிட்டு, எந்த இடத்துல விழுந்தோன்னு பாருங்கள், அந்த இடத்துலேருந்து நீங்கள் எழும்பி ஆண்டவரை நோக்கி கூடும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை விடுதலையாக்குவார். நம்ம மரித்த நிலைமை நிச்சயமாகவே மாறும். மரித்தவன் உயிர் உள்ளவனான. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவதாக இறங்கி போனா மரித்தவனை பார்த்தா நம்ம வந்துட்டு இந்த கூட்டத்தில் அநேகர் இருப்பாங்க. அநேகர் வந்துட்டு என்ன நிலைமையில் இருப்பாங்க, வெளியரங்கமாக இருப்பாங்க, ஆனால் மரித்த நிலைமையில் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா வாலிபர்கள் இறங்கி போகணும். தேவ பிள்ளைகள் அதுக்காக இறங்கி போனோம். ஒரு மனுஷன் இறந்த நிலைமையில் இருக்கிறான், அவனை பார்த்தா நம்ம வந்துட்டு இறங்கி போகிற அனுபவத்தில் இருக்கணும். ஒருத்தன் பாவத்தில் இருக்கிறான், நீங்கள் இறங்கி போகணும். இவன் பாவத்தில் இருக்கிறான், அதை வந்துட்டு தூசிச்சு நடக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா அந்த மனுஷனுடைய பாவத்தை நம்ம மூடி, அவனுடைய அக்கிரமங்களை அவனுக்கு மெதுவாக தெரியப்படுத்தி, இல்லைன்னா அவனுக்காண்டி ஜோம் பண்ணி அவனை மறுபடியும் உயிரடைகிற நிலைமைக்கு கொண்டு வருகிற ஒரு வாலிபனாக இருக்கணும்னு ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் விரும்புகிறார். நம்ம என்ன செய்கிறோன்னா அநேக நேரங்களில் ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான், ஒரு மனுஷன் அக்கிரமத்தில் விழுந்துட்டான், ஒரு மனுஷன் தவறு பண்ணிட்டான்னா அதை வச்சு நான் நல்லவன் காட்டிடலாம், அந்த மாதிரி ஒரு போர்வைக்குள்ளாக நம்ம வந்துட்டு இருக்கிறோம். என்ன செய்கிறோன்னா ஒரு மனுஷன் தவறு பண்ணிட்டானா ஓகே, அதை சொல்லி 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 அப்படியே நம்ம வந்துட்டு என்ன செய்துடுறோம், நம்மளை நல்லவர்களாகவே காட்டிக்கொள்கிற ஒரு அனுபவம் நம்மளிலேருந்து மாறணும். ஒரு வாலிபன் விழுந்தானா, ஒரு மனுஷன் வந்துட்டு சபைக்கு வரலையா, ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடவில்லையா, அவனை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு இருந்ததுன்னா அவனை குறித்து நீங்கள் அறியணும். அவன் ஒரு இறந்த நிலைமையில் இருக்கிறான், அவனை உயிரடைய பண்ண வேண்டுமானால் உங்களுடைய வார்த்தை அங்கே தேவையா இருக்கு. பவுல் அந்த இடத்துல இறங்கி வந்தான், நம்ம இறங்கி போனோம் அவனுடைய நிலைமைக்கு. அதுக்காண்டி அவனை போல பாவத்தில் போனோன்னு சொல்லலை, அவனுக்காக இறங்கி போய் அவனை வந்துட்டு நம்ம உயிரடைய நிலைமைக்கு அவனை வந்துட்டு எப்படியாவது ஒரு ஊழியருடைய அணைப்பிலையோ இல்லைன்னா சபைக்கு கொண்டு வருகிற காரியத்தில் அவனை உற்சாகப்படுத்தும் போது, அவனுடைய காரியங்களை தள்ளி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உன்னை எப்படி கொண்டு வந்தார், அப்படி அவனுடைய காரியங்களை சொல்லி அவனை வந்துட்டு உயிரடைய செய்கிற ஒரு வாலிபர்களாக நம்ம இருக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இல்லை. 2ஆவதாக அதே 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் மேலே விழுந்து அவனை அழைச்சான். மேலே விழுந்தான்னு அவன் என்ன ஆயிடுவான், எலும்பெல்லாம் முறிஞ்சுப்போம். மேலே விழுந்து அப்படியே எப்படி என்ன செய்துட்டான், அணைச்சிட்டான். அநேக ஊழியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சகோதரர்களுக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து வேறு கட்டி பிடிச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது வந்துட்டு ஒரு அன்பு, புரிஞ்சா அவங்க மேலே ஒரு அன்பு. அதை அப்படி அணைக்கும் போது எப்பா ஊழியர் என்னை அணைச்சிட்டாரு, ஊழியர் என்னை அரவணைக்கிறாரு, அது அந்த மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜியை கொண்டு வருது. ஆண்டவரை தேடணும், ஓகே அவங்க எல்லாரும் என்ன நேசிக்கிறாங்க, அவங்க என்ன அன்பு செய்கிறாங்க, அந்த ஒரு இதை வந்துட்டு அவனுக்குள்ளே கொண்டு வருது. அதுபோல் தான் நம்ம ஒருத்தரையும் அணைக்கிறவங்களாக இருக்கணும்.
புரிஞ்சுதா? நம்ம வந்துட்டு ஒரு வாலிபர்கள், ஒரு சகோதரன், நம்ம சார்ந்த ஒரு சகோதரி, ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு அவங்க விழுந்து போயிட்டாங்க, அவங்களால வந்துட்டு எழும்ப முடியலைன்னா அவங்கள அணைக்கிறவனாக இருக்கிறான். அதான் தகப்பனுடைய அன்பு, அதான் ஆண்டவர் நம்மளே எதிர்பார்க்கறது. நீங்கள் வந்துட்டு இளையகுமாரனுடைய சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு தகப்பன் என்ன செய்கிறாரு, அவன் ஆஸ்தி எல்லாம் செலவிட்டு போயிட்டான். இந்த முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவன் இறங்கி போனான். தகப்பன் என்ன செய்கிறான், மகன் அங்கேருந்து வாடுறதை கண்டு ஓடி போய் என்ன செய்கிறாரு, அணைக்கிறார். அதான் தகப்பனுடைய அன்பு, அதான் ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்பு தான் நம்மளுக்கு, உங்களுக்கும் எனக்கும் வரணும். அதான் உயிருள்ளவன் ஆக்குகிற அன்பு. மரித்து போன அவன் வந்துட்டு என்ன செய்தான், பாவத்தில் அக்கிரமத்தில் என்ன எப்படி இருந்தான். இந்த இளையகுமாரன் மரித்து மறுபடியும் உயிரோடு எழும்பி வந்திருக்கிறான்னு தகப்பன் வந்துட்டு அவரை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. ஆனால் அவங்க அந்த மூத்த சகோதரனால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் தகப்பன் சொல்கிறாரு, நீ என் கூடவே இருக்கிற மகனே. ஆனால் அவன் என்ன செய்தான், மரித்தான். அவன் இப்பொழுது என்னது, மறுபடியும் அவன் காணப்பட்டான். அதுதான் தகப்பனுடைய அன்பு, அவரை அணைத்து கொள்கிற ஒரு அன்பு. இது ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்னா, அவன் மேலே விழுந்து அவனை அணைத்தான். அந்த அன்பு நம்மளுக்குள்ளே வரணும். ஒரு சகோதரன் இப்போ வரலையா, அவங்கள விசாரிக்கணும். ஏன் வரல, 100 பேர் இருக்காங்க குரூப்பில், ஏன் வரல, எதுக்கு வரல, எதனால வர முடியலை, அவங்களோட சூழ்நிலைகளை என்னன்னு விசாரிக்கணும். ஒவ்வொருத்தரும் அப்படி எழும்பிட்டோன்னா அநேகர் வந்துட்டு நம்ம இந்த அணைப்பில் வருவாங்க. வாலிபர்கள் அநேகர் வந்துட்டு உருவாக்கப்படுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. மூன்றாவதாக அதே வசனத்தை வாசித்தோன்னா, கலக்கம் மாறிடும். மனுஷருக்குள்ளே வந்துட்டு ஒரு மனுஷன் விழுந்து போயிட்டான்னா கலக்கம் வந்துடும். ஒருத்தன் வந்துட்டு இறந்து போயிட்டான்னு ஒரு கலக்கம் வந்துடும். புரிஞ்சா? கலக்கம் வந்துடும். இவன் நல்லா தானே இருந்தான், சபையில் ஒரு ஆள் நல்லா இருந்துகிட்டே இருக்காரு, திடீர்னு வரல, திடீர்னு காணலன்னா கலக்கம் வந்துடும். இந்த மனுஷன் நல்லா தானே இருந்தான், இவன் போயிட்டான்னா ஏதோ விஷயம் இருக்குது. புரிஞ்சா? கலக்கத்தை உண்டு பண்ணிடுவாங்க. அந்த கலக்கத்தை ஆண்டவர் மாற்றுகிறவர். புரிஞ்சா? அந்த கலக்கம் வந்துட்டு ஒரு கலக்கம் வருதுன்னா அந்த கலக்கத்தை என்ன செய்வார்னா ஆண்டவர் மாற்றி போடுகிறார். அந்த தகப்பன் வந்துட்டு அந்த இளையகுமாரனுக்கு மேலே நேசமாக இருந்தார். அந்த மனுஷன் போன பிறகு ஒரு கலக்கம், அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு சமாதானம் இல்லை. அவன் வந்த உடனே அவனை அணைச்சி கொண்டாருனா அந்த மனுஷன் வந்துட்டு மறுபடியும் அந்த கலக்கம் மாறி ஒரு தெளிவுக்கு வந்தார். அதுபோல தான் கலக்கங்கள் வரும், வாழ்க்கையில் வரும். அதுபோல் நம்மளை சார்ந்த சகோதரர்களுக்கு அநேக கலக்கம் வரும். அதை நம்ம என்ன செய்யணும், அவங்கள கலக்கத்திலிருந்து மாற்றி அவங்கள மறுபடியும் உயிரடைகிற நிலைமைக்கு கொண்டு வரணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதுபோல தான் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் மரித்தார். அவர் மரித்து அவர் நமக்காக என்ன செய்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அந்த உயிர் தெழுந்த அந்த தெய்வன் தான் இந்த நாளிலும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஹல்லேலூயா. பாவத்திலும் சாபத்திலும் வியாதிகளிலும் அக்கிரமத்தில் மரித்த நம்மை இயேசு அவருடைய மரணத்தின் மூலம் நம்மை உயிர்ப்பித்தார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில தான் நம்ம இருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, ஐத்தியுகன்னு ஒரு வாலிபனை குறித்து பார்த்தோம்ப்பா. அந்த வாலிபர்கள், ஆண்டவரே, ஜன்னலோரத்தில் உட்கார்ந்துருந்தான். உலகமும் வேணாம் ஆண்டவரே, தேவனை வேணாம், மிகுந்த தூக்கத்தில் இருந்தான்ப்பா. அவன் தூக்கத்தினால சாய்ந்தான், அவன் மரித்து போனான். ஆண்டவரே, அவனை மறுபடியும் உயிரோடு எழுப்பினேன். இந்த ராத்திரி வேளையில் எந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் விழுந்திருக்கலாம், ஒருவேளை உங்களை சார்ந்த நண்பர்கள் விழுந்திருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, அவர்கள் உயிரடைய வேண்டும் ஆண்டவர், அவர்கள் உயிர் தெழும்ப வேண்டும் ஆண்டவரே. அநேக வாலிபர்கள் எங்கள் சபையில் உண்டாப்பா, அவர்கள் உயிர் பெற்று எழும்ப வேண்டும் ஆண்டவரே. அவர்களுடைய மரித்த அனுபவங்கள் மாறணும் ஆண்டவரே. உங்கள் இரக்கம் வெளிப்படணும், உங்கள் இரக்கம் வெளிப்படணாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே, நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. ஒரு விசை கூட அதை அர்ப்பணிப்பாய். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த ராத்திரி வேளையில் என் வாழ்க்கை மாறணாப்பா, ஒரு உயிரடைந்த அனுபவம் எனக்குள்ள உண்டாகணும் என்று இந்த ராத்திரி வேளையில் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மேலே தேவ கிருபை பாய்ந்து செல்லணாப்பா. தேவ பிரசன்னத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்பணும் ஆண்டவரே. சமாதான காரணர் ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் நீர் தங்கியிருப்பீராக. அவர்கள் வாஞ்சிக்கிற எதிர்பார்க்கிற காரியங்களில் இந்த தேசத்தில், அந்நிய தேசத்தில் ஆண்டவரே
பெற்றோரை விட்டு உறவினர்களை விட்டு ஆண்டவரே அவர்கள் ஆலையில் தனிமையில் இருக்கிறாங்கப்பா, அவர்களுக்கு நீர் துணையாய் கூட செல்வீராக. மரித்த அனுபவத்துக்கு நேராக சத்ரு அவர்களை இழுத்து செல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு துணை நின்று அவர்களை நடத்துவீராக. ஆண்டவரே உங்கள் கிருபை உள்ள கரத்தில் ஆண்டவரே எங்களை தருகிறோம். எங்களில் ஒன்றுமில்லாப்பா, நீரே பெரியவர். ஹல்லேலூயா, எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.